வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றிய காணொளியை இப்போது பார்க்க இருக்கிறோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்கிரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. எல்ஓ என்றால் என்ன? இதுதான் சமீப காலமாக அனைத்து ஆசிரியர்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். கற்றல் விளைவு என்றால் என்ன? அதான் எல்ஓன்னு சொல்லியிருந்தோம். லேர்னிங் அவுட்கம்ஸ் என்றால் என்ன? கற்றல் விளைவு என்றால் என்ன? கற்றல் விளைவு ஒரு பார்வை. இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் உச்சரிக்கும் ஒரு சொல்லாடல் கற்றல் விளைவுகள். இன்னும் பல ஆண்டுகள் நம்மிடையே வலம் வரப்போகும் இந்த சொல்லாடல் குறித்து அழகான புரிந்து கொள்ளுதல் மூலம் அதன் செயல்முறைகளை வகுப்பறைகளில் முழுமையாக கொண்டு செல்ல ஏதுவாக அமையும். இதன் அடிப்படையில் தேடுதலுக்கு உட்படும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இந்த பவர் பாயிண்ட் சமர்ப்பணம். கற்றல் விளைவுகள் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் அல்லது அலகில் அல்லது செயல்பாட்டில் அடைந்திருக்க வேண்டிய திறன் அல்லது தனது அன்றாட வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டிய திறன்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இது மாணவர்கள் பாட முடிவில் வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய செயல்திறன்களை உள்ளடக்கியது, அதாவது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? மூன்றாவது, கற்றல் விளைவுகள் சரியாக என்ன மதிப்பிட வேண்டும் என்பதை நமக்கு காட்சிப்படுத்துகின்றன. 4, கற்றல் விளைவுகள் என்பது அளவிடக்கூடிய மற்றும் அவசியம் பெற வேண்டிய திறன்களை அல்லது பாடப்பொருளை உள்ளடக்கிய பட்டியல் எனலாம். என்ன சொல்ல போனால் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பையனுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பட்டி போட்டு காட்டுறது தான் இந்த கற்றல் விளைவுகள் அப்படின்னு சொல்றாங்க. 5வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட அலகை அல்லது பாடத்தை நாம் கற்பிக்க அல்லது மதிப்பிட உதவக்கூடிய தெளிவான அளவிடக்கூடிய மதிப்பீட்டு கூறுகளை கிரிட்டீரியான்னு சொல்றோம் இல்லைங்களா, குறிக்கின்றன. இந்த கற்றல் விளைவுகள் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 முக்கியமான பாயிண்டை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டு, 1 முதல் 99 வரையிலான எண்களை அடையாளம் காணுதல் அல்லது பயன்படுத்துதல். நம்ம ஒரு சில விஷயங்களை பேச போறோம். கற்றல் விளைவு என்பது கற்பித்தல் செயல்முறையின் விளைவாக கற்பவர் என்ன அறிந்து கொண்டார், என்ன புரிந்து கொண்டார் அல்லது பின்தொடர்ந்து செய்தது என்ன என்பதை விளக்கும் கூற்றாகும். இது 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்களேன். கற்றல் விளைவானது ஒரு குறிப்பிட்ட பாடத்தை தொடங்குவதற்கு முன் ஓர் ஆசிரியர் அப்பாடத்தின் மாணவர்கள் பெற வேண்டிய அறிவுசார் மாற்றங்களை நினைவு கூறுதல், ரீகால் பண்றது, புரிதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, பயன்படுத்துதல், அப்ளிகேஷன், பகுப்பாராய்தல், அனாலிசிஸ் பண்றது, மதிப்பிடுதல், எவாலுவேட் பண்றது, உருவாக்குதல், கிரியேட் பண்றது. இந்த விஷயம்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நினைவு கூறுதல், புரிதல், பயன்படுத்துதல், பகுப்பாராய்தல், மதிப்பிடுதல், உருவாக்குதல், இலக்குகளாக நிர்ணயித்து அவற்றை கற்பித்தல் நடைமுறையாக கையாள்வதாகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமது பாட புத்தகங்களின் துவக்கத்திலோ அல்லது இறுதியிலோ கற்றல் நோக்கங்கள் அல்லது கற்றல் விளைவுகள் வழங்கி இருப்பதை காணலாம். இவைகள் கற்றலை வழிநடத்தும் ஒரு திசை காட்டி என்று கூட கூறலாம். அடுத்ததாக, ஒரு குறிப்பிட்ட அலகின் நோக்கத்தை அல்லது கற்றல் விளைவை மாணவர்கள் அடையும் வகையில் ஒரு ஆசிரியர் தனது கற்பித்தலை நிகழ்த்தல் வேண்டும். இரண்டுமே இலக்கை தீர்மானிப்பவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.